ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் முயற்சி செய்யுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பராக 2 டிஃப்ரெண்ட் ஐலைனர் ஸ்டைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐலைனர் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லெஸ் தென் 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நானே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ ஐபாலுக்கு மேலே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட் லைன் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு டாட்டு, அதுக்கப்புறமா கார்னர் எது வரைக்கும் உங்களுக்கு வந்து வேணுமோ அது வரைக்கும் நான் டாட் வச்சுருக்கேன். 3 டாட்ஸ் வச்சுருக்கேன், தெரியுதா? ஓகே, நம்ம வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து கர்வியாக இருக்கணுமோ அதுக்கு இல்லை எவ்வளோ வந்து உங்களுக்கு தூரமாக எண்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி லைன் வரைஞ்சிங்கன்னா கோணையாக வராமல் கொஞ்சம் ஸ்டைலாக அழகாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐபாலுக்கு மேலே நம்ம ஐபால் சென்டருக்கு மேலே நேராக டாட் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து ரைட் சைட் பார்ட்டு. அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னர்லேருந்து அவுட்டர் அந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து அப்ளை பண்ணியாச்சு, பாதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சைடுக்கு வரணும். லெஃப்ட் சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐலைனர் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபுல்லாக கார்னருக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வந்து போக தேவையில்லை இந்த ஸ்டைலுக்கு. ஸோ ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி போயிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேலே வந்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து ஃபினிஷ் லுக். அடுத்து வந்து கீழே வந்து நான் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மேலேயும் நான் கார்னர் டச் பண்ணல, கீழேயும் நான் கார்னர் டச் பண்ணல. அதே மாதிரி தான் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து திக்காக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், தின்னாக வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்து தான் அது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து காஜல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கீழே. நான் வந்து காஜல் யூஸ் பண்ணேன், இன்றைக்கி ஐலைனர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர். நம்ம நார்மல் ஐலைனர்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஸ்கெட்சில் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் தின்னாக வேணும் அப்படின்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம், திக்காக வேணுனாலும் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து ஃபினிஷ் இருக்கிறது. மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் லுக்கு. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஓகே தான், அதுதான். ஸோ நெக்ஸ்ட் லைனர் ஸ்டைல் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நான் மேலே டச் பண்ணவே போகிறது கிடையாது, கீழே மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் கார்னரில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட் வச்சுட்டு அங்கே தான் வந்து நம்ம ரஃப்பாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஸோ மேலேருந்து ஒரே ஒரு லைனாக ஒரு கோடை எடுத்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் அந்த டாட் கூட. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபேக்காக வந்து அந்த இன்னர் லிட் வந்து இருக்க இன்னரில் அந்த கார்னரில் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது ஒரு இல்யூஷனாக மாதிரி தெரியும். இப்போ புரியுது உங்களுக்கு? பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து அப்படியே கீழே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கீழே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து தெரியணுன்றதுக்காக நான் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படியே ஸோ அதனால் வந்து நான் எங்கேயும் வந்து கேப் விடாமல் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த சென்டரில் லெஃப்ட் சென்டரில் வந்து ஒரு சின்ன லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து செம்ம ஈஸி. ஒரே ஒரு லைன் தான், கீழே மட்டும் ஒரு லைனு அண்ட் ஆல்சோ மேலே கீழே 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான்.
இங்கே மேலே ஐலைனர் போடாத மாதிரி தெரியவே தெரியாது. மேலே நம்ம போட்டிருக்க மாதிரி தான் வந்து ஒரு இல்லூஷன் வந்து க்ரியேட் பண்ணி தரும் இந்த ஐலைனர். மேலே வந்து லெஃப்ட்டில் மட்டும் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக லைட்டாக ஐலைனர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற லென்த்தில் வந்து நம்ம போட்டுக்கலாம். எந்தனா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தின்னாக போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கை வந்து திக்காக போட்டிங்க அப்படின்னா தப்பாகிடுச்சுனாலும் நம்மளால் திருத்திக்க முடியாது. ஸோ எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணுன்றதுக்காக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னர் கார்னரில். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளோட இன்னொரு ஸ்டைல் முடிஞ்சது. அவ்வளோதான் இந்த ஐலைனர் ஸ்டைலோட கம்ப்ளீட் லுக். நிறைய ஐலைனர் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க வீட்டில் அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.